பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 39 அதிகாரம் 3வது வசனமும் சங்கீதம் 40 அதிகாரம் 3வது வசனமும் சொல்லுகிறது. பாருங்க, நல்ல கவனிங்க. 39 3வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, ஆமேன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, ஆமேன். பாருங்க, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் அவருங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்ற ஒரு பாடலை கூட பாடியிருக்கிறாங்க அழகாய். அப்பாவை கொண்டு வேத வசனத்தை கொண்டு அநேக பாடல்கள் பாடி அநேகருக்கு ஆறுதலாய் அநேகரை தேற்றுகிற பாடல்களாக இருக்கிறது. அதே போல் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்போ உங்களுக்குள்ளே அனல் கொண்டு பாருங்க, தியானிக்கையில் அக்கினி மூண்டு. அப்போ வேதத்தை நீங்கள் தியானிக்கையில் எப்படி இருக்கணுமா? அக்கினி பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு நெருப்பு எரியும் பொழுது எப்படி அக்கினி பற்றி எரிகிறதோ அதே போல் நமக்குள்ள ஒரு அனல் பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல அக்கினிக்குள்ள ஆண்டோட வார்த்தையை தியானித்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க வல்லமையாக உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, சங்கீதம் 40:3 சொல்லுகிற பாருங்க, தமது தேவனை துதிக்கு புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அப்பாவுக்கு ஒவ்வொரு பாடல்களும் பாருங்க, புது புது பாடல்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்? அவர் தேவனோடு அவர் உறவாடி பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பா ஃபாதர் அவர்கள் அப்போ அமர்ந்திருக்கும் பொழுது புது புது பாடல்களை கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், அப்படித்தான் நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்களும் அப்படியா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனார். பாருங்கள், வாயிலே கொடுத்தாராம் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை பாருங்க கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம், ஆமேன். அப்பாவுடைய பாட்டை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் ஆறுதல் அடைந்திருக்காங்க, அநேகர் நாங்கள் சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா ஃபாதர் அவர்கள் பாடின பாடல் மூலமாக என்னை தொட்டார் என்று அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் பாதம்தான் தஞ்சம் என்று பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, புது பாடலை உங்களுக்கு தருவார். அப்போ வாயிலை கொடுத்தார். அப்போ உங்களுடைய வாயிலை போடுவார், வார்த்தைகளை போடுவார், பாடலை போடுவார். எப்பொழுதுனா அவர் பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களா? அப்போ உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அப்போ மற்றவர்கள் பார்த்து அப்போ நம்பணும், இவர்கள் கர்த்தருடையவர்கள். பாருங்கள், அப்பாவை பார்த்து அநேகர் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார், அவரோடு இருக்கிறதுனால தான் அநேக பாடல்கள் பாருங்கள் இந்த வயதிலையும் ஆடி பாடி குதித்து துதிக்கிறாங்க. அதே போல் நாமளும் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். புது பாடலை புது வார்த்தையை உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.